பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த காலம். சைக்கிளில் போவேன். போய் அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்காக அப்படி திரும்புகிறேன். அங்கே ஒரு ஆள் நின்றுக்கிட்டு, ஐயா இங்கே வாங்கண்ணா. போகிற போது சைக்கிளில் போகிற என்ன கூப்பிட்றா. நான் போய் இறங்கி ஏதோ கூப்பிட்றாரே என்னமோ தெரியல அப்படின்ட்டு போய் இறங்கி, என்னங்க ஐயான்னு, நீங்கள் இந்த சண்முக வடிவேல் தானே? ஆமாம் நான் தான். அப்போ இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்கன்னு. ஏதோ செய்தி சொல்ல போகிறாரு போல இருக்கு அப்படின்ட்டு கிட்ட போனேன். விட்டான் ஒரு அறைய புட்டேர்னு விட்டான். கண்ணில் பூச்சி பறக்குது. அப்படியே மின்மினி பூச்சி மாதிரி பறக்குது. அடிக்க ஒரே ஒரு அறை புட்டேர்னு விட்டான். எனக்கு என்னன்னே தெரியல. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, எதுக்கு கூப்பிட்டான்னு தெரியாது. நான் அவன்கிட்ட கேட்டேன், இப்போ ஏன்பா அடிச்சேன்னு கேட்டேன். இது கேட்கலாம்ல. அதுக்கு அவன் என்ன சொன்னான், ஏதாவது கேட்டினா இன்னொரு அறை விழுவுன்னா. போருப்பா ஒன்று போரும், ஒன்று போருண்டா ஐயான்ட்டு போயிட்டேன். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன். மனசு இதே தானே நினைக்கும். பாடம் நடத்த முடியுமா? இப்போ மனசில் என்ன நினைக்குது, அவன் ஏன் என்னை கூப்பிட்டான், ஏன் அடித்தான், எதுக்கு அடித்தான், சரி அடிச்சிட்டான், நம்ம என்ன செய்யலாம்னு. திருப்பி அடிக்கலாமா? என்னால் முடியாது. ஒரு ஆள் வச்சு அடிக்கலாமா? செலவாகும். போலீஸில் சொல்லலாமா? அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செலவாகும். எதுக்கு சார் சிரிக்கிறீங்க? வர செலவாக ஐயா, நான் சொல்கிறத தப்பாக எடுத்துக்காதீங்க. செலவு ஆகுங்கிறதுக்காக தான் சொன்னேனே தவிர உண்மையிலே செலவாயிடும், உண்மையிலே செலவு வந்துட போகுது அப்படின்ட்டு நான் நினச்சேன். திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அதை பார்ப்போமே அப்படின்ட்டு பார்த்தா அவர் சொல்கிறார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல்னு சொல்கிறார். எனக்கு யாராவது கெடுதல் பண்ணான்னா அவனுக்கு கொடுக்குற தண்டனை, ஒருத்தல்னா தண்டனை, அவர் நாண, இன்னா செய்தாரை ஒருத்தல் தண்டித்தல், அவர் நாண அவர் வெட்கப்படும்படியாக நன்னயம் செய்து விடல்னார். ஒரு நல்ல காரியத்தை அவனுக்கு செய், திரும்ப நமக்கு கெடுதல் செஞ்சவனுக்கு திரும்ப ஒரு நல்லது செய் அப்படின்னு சொல்கிறார் திருவள்ளுவர். சரி, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அந்த ஆளை பார்த்தோம்னா ஒரு நல்லது செய்வோம். செஞ்சால் திருவள்ளுவர் சொல்கிறார், அவர் நானுங்கிறார், வெக்கப்படுவாங்கிறார், தலை குனிஞ்சு நிற்பான். அடித்தவனை திருப்பி அடித்தோம்னா அவன் மறுபடியும் அடிப்பான். இதான் வருமே தவிர போக. இதுன்னா திரும்ப நீ நன்மை செஞ்சின்னா தலை குனிவான், உன்னை பார்க்குற போதெல்லாம் தலை குனிவான். அப்போ ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்த மாதிரி பெரிய தண்டனைடாது கொடுன்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அதையே செய்யலாம். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அந்த ஆளை பார்த்தா செய்வோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். சாயங்காலம் பள்ளிக்கூடம் விட்டு போகும்போது எனக்கு அந்த வாய்ப்பு வந்துடுச்சு. எவன் என்ன அடித்தானோ அவனை இன்னொருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன, அவன் ஒரே ஒரு அறை தான் அரைஞ்சான், இவனை குத்துறான், உதைக்கிறான், என்னென்ன வகையில் தாக்கலாமோ எல்லாம் செய்கிறான். நான் பார்த்தேன், இது நமக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ போய் அவனை என்ன செய்யலாம், உதவி செய்வோம். உதவி செஞ்சோம்னா அவன் தலை குனிஞ்சு நிற்பான்னு திருவள்ளுவர் சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு அடிக்கிறவன்கிட்ட போய் ஏன் அவரை அடிக்கிறேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த ஆள் சொன்னான், எனக்கும் அவருக்கும் உள்ள விஷயம், நீ போயா, நீ ஏன் இடையில வர்றப்போ, என்ன ரோட்டில் ஒருத்தனை அடிச்சினா கேட்காம இருக்க முடியுமா அப்படின்னு. உனக்கு தெரியணும்ப்பா ஏன் அடிக்கிறேன்னு. ஆமாம், 10 ரூபா வாங்கினான் ஐயா. 10 ரூபா. சரி, 4 வருஷம் ஆச்சு கொடுக்க மாட்டேங்கிறான் ஐயா. எப்போ கேளு, அப்போ தரேன் இப்போ தரேங்கிறான். இன்னைக்கு 4 வருஷமாச்சேடா பாவி கொடுக்க மாட்டேங்கிறியேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான்னு தெரியுமா? என்ன சொன்னான், உனக்கு முந்தி கொடுத்தவன்லாம் சும்மா இருக்கான், நீ ஏன் அவசரப்படுறேன்னு கேட்குறான் ஐயா. அப்போ இவனை என்ன பண்ணலாம், அடிக்கக்கூடாது அப்படின்னா. 10 ரூபாய்க்காக ஒருத்தனை போய் அடிக்கிறிய, இது நியாயமா அப்படின்னு.
ஓய் உனக்கு அப்படி ரோசமாக இருந்தால் அந்த 10 ரூபாய் நீ கூட அப்படின்னா நான் அவர் நான் டக்குன்னு 10 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். அவன் வாங்கிட்டு இப்போ தான் நீ மனுஷன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ இவனை என்ன சொல்கிறாரு திருவள்ளுவர்? வெக்கப்பட்டு தலை குனிஞ்சி நிற்பான். அவர் நான் வெக்கப்பட்டு நிற்பான்னு சொல்கிறார். திரும்பி அந்த காட்சியை பார்ப்போம்னு பார்க்குறேன். அவன் பக்கத்தில் உள்ளவன்கிட்ட சொல்கிறான், இவர் இருக்கிறது தெரியாமல் அவங்ககிட்டையும் இவங்ககிட்டையும் கடை வாங்கி அடிக்கிறானுவோ. இவரை காலையில் ஒரு அரை விட்டோம்னா சாயந்தரம் 10 ரூபா கொடுக்குறாரு. இனிமேல் பணம் வேணும்னா இவரே வச்சுக்கலாம். ஒரு 50 ரூபா வேணும்னா 5 அறையை விட்டு 5 கொடுத்துருக்கேன், சாயந்தரம் வரும்போது கொண்டா அப்படின்னா 50 ரூபா கொண்டா கொடுப்பாரு. ஏன் அவன்கிட்டையும் இவன்ட்டையும் கேட்பானே, இவனையும் வச்சுக்கலாமே அப்படின்னா. நான் பார்த்தேன், திருவள்ளுவர் வெக்கப்படுவாங்கிறாரு, அவன் தினசரி அடிப்பான் போல இருக்கு. நம்மளை இழிச்சவா பயலாக ஆக்கி விட்டாரே இந்த திருவள்ளுவர், ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன நான் இப்போ திருவள்ளுவர் நெறியில் போகலான்னு நினச்சதுனால தினம் உதவாங்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு வருத்தப்பட்டுட்டு வீட்டில் போய் உட்காந்தேன். திருக்குறளை எடுத்து மறுபடியும் பார்த்தேன். திருவள்ளுவர் அழகாக சொல்கிறார். இந்த குறள் பாடினதோடு அவர் இன்னும் இல்லை, இன்னொரு குறளில் சொல்கிறார், நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவர் அவர் பண்பறிந்து ஆற்றா கடை. நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, நல்லது செய்யறதுலேயே ஒரு தப்பு இருக்குடாங்கிறார். என்ன தெரியுமா? அவன் அவன் பண்பறிந்து செய். நீ அவனுக்கு செய்யறதுக்கு முந்தி, நன்மை செய்யறதுக்கு முந்தி யோசிச்சிருக்கணும். செய்தா அவன் ஆணுவானா? அதுக்குத்தானே நானேன்னு சொன்னார். அவன் அப்படிப்பட்டவனான்னு பார். அப்படி இருந்தால் அவனுக்கு இந்த தண்டனை முறை, இல்லைன்னா எந்த தண்டனை தரணுமோ அந்த தண்டனை தரணும். வாழ்க்கையில் இதையெல்லாம் பார்க்குற போது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் ஒன்று நினச்சிட்டு நம்ம போயிட முடியாது. சுற்றி எல்லாத்தையும் பார்க்கணும். நிலக்கடலை பயிர் பிடுங்கிறத பார்த்துருப்பீங்க. பொசுக்குன்னு பிடுங்கினா 2 கல்லில் தான் வரும். அப்படியே பிடுங்கினா சுற்றி கொத்தி விட்டு எல்லா வேரையும் எடுத்துட்டு, நான் அவங்க எடுக்கும்போது நான் பார்த்துருக்கேன், வந்தால் 100 கடலில் வரும். அவசரமாக பிடுங்கினா 1 கல்லில் தான் வரும். திருவள்ளுவரை படிக்கிறது எல்லாத்தையும் சுற்றி கொத்தி விட்டு படிக்கிறது மாதிரி எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத நாம் தீர்மானித்து கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கை. உதவி செய்கிறோம்லங்க, உதவி செய்கிறத பற்றி ஒரு திருக்குறள் இருக்குது பாருங்க, அருமையான திருக்குறள். இந்த பாட்டில் என்ன விலைங்க? 10 ரூபா இருக்குமா? இல்லை இல்லை 10 ரூபா, 7 ரூபா போட்டிருக்கு. 7 ரூபானே வச்சுக்கோங்க. 7 ரூபா தானே இதுக்கு மதிப்பு இல்லைங்கிறார் திருவள்ளுவர். இதுக்கு 7 ரூபான்னு போட்டிருக்குல்ல, 7 ரூபா கொடுத்தா வாங்கலாம்ல. திருவள்ளுவர் சொல்கிறார் இதுக்கு 7 ரூபா அல்ல மதிப்புங்கிறார். அப்போ என்ன கூடவான்னு? கூடவாகவும் இருக்கலாம், குறைஞ்சும் போகலாம். இது 2 ரூபாயாவும் ஆகலாம், 5000 ரூபாயாவும் ஆகலாம்னு. அப்போ எதை வச்சுக்க இதுக்கு தீர்மானிக்கிறதுன்னு கேட்டான். அதை வாங்கிக்கிறவனை பொறுத்து இருக்குன்னார் திருவள்ளுவர். இந்த தண்ணியை பாலைவனத்தில் 3 நாளாக தண்ணி இல்லாமல் தவிச்சிட்ருக்கான் ஒருத்தன். நான் அந்த பக்கமாக காரில் போகிறேன், பார்க்குறான், நாக்கெல்லாம் வெந்து போய் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கான். ஆகுறான். இந்த தண்ணியை அவன்கிட்ட கொடுத்தா இதுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கலாங்க அம்மா. அப்போ இது 1 லட்சமா? வாங்கிக்கிட்டவனை பொறுத்து இதனுடைய மதிப்பு கூடும் அல்லது குறையும். இப்போ தான் குடிச்சிட்டு வர்றாரு ஒருத்தர் தண்ணி, இதை நீ குடிச்சு தான் ஆகணும்னா வாங்கி தூக்கி போட்டு போயிடுவான். அதே தானே தண்ணி, தண்ணி அதே தான். ஆனால் வாங்கிக்கிறவனை பொறுத்து மதிப்பு மாறும். உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து. திருவள்ளுவர் எவ்வளவு நுணுக்கமாக எல்லாத்தையும் ஆராய்ந்து சொல்லுகிறாருன்னு யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும்.
உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து. நான் திருவாரூரில் இருக்கிற போது நான் முதல்ல ஒரு வீட்டில் இருந்தேன். அந்த வீட்டில் கடைசியில் ஒரு செட்டியார் இருந்தார், பெரிய பணக்காரர். அவர் என்ன செய்வார் தெரியுமா? தீபாவளி அன்னைக்கு வர்றவங்களெல்லாம் இந்த ஏதாவது வாங்கிறதுக்கு வர்றாங்கல்ல, பிச்சை கேட்டு வருவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம என்ன செய்வோம்? ஒரு 2 வடையை எடுத்து போடுவோம், இல்லை ஒரு 2 இட்லி எடுத்து கொடுத்து சாப்பிட்டு போகணும்னா. சில பேர் எல்லாம் சேர்த்து கொடுத்தாலும் கொடுப்பாங்க, அது பெரிய மனசு உள்ளவன் கொடுப்பான். அந்த செட்டியார் என்ன பண்ணுவார், அப்படி வர்றவங்க எல்லாரையும் உள்ளே அழைச்சிட்டு போவார். வீட்டுக்குள்ளே அழைச்சிக்கிட்டு போய் பந்தி பாய் போட்டு அதில் அவரை உட்கார வச்சு தலைவாழை இலையை விரித்து போட்டு அவருடைய மனைவி இருக்காங்களே அவங்களே விட்டு பரிமாற சொல்லுவார். அந்த அம்மா பரிமாறும். வடை பாயசம் அந்த வீட்டில் அன்றைக்கி என்னென்ன பலகாரம் செஞ்சாங்களோ அவ்வளவும் வச்சு அவருக்கு சாப்பாடு போடுவோம். தண்ணி வேணும்னா தண்ணி கொண்டு வந்து அந்த அம்மா கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 4 முழ வேட்டி ஒரு துண்டு கொடுப்பார். வெத்தலை பாக்க வச்சு கடைசியில் 5 ரூபா பணம் கொடுப்பார். இது ஒவ்வொருத்தருக்கும் அவர் செய்வார். அவர் என்ன செய்கிறாருங்கிறது எனக்கு தெரியும். இன்னைக்கு இந்த குரலை பற்றி தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு நினச்சி வாசலில் நின்ன தீபாவளி அன்னைக்கு ஒருத்தர் வந்தார். அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்தார். ஐயா எங்கே போயிட்டு வர்றீங்கன்னு கேட்டேன். செட்டியார் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன். என்ன என்ன அங்கே என்ன நடந்துச்சு? என்ன நடந்தது சார், எது நடந்துச்சு? சாப்பா போட்டார். அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு இலையெல்லாம் போட்டு வீட்டில் எவ்வளோ வேலைக்காரங்கிறாங்க. அந்த ஆள் கஞ்ச பொண்டாட்டியை விட்டு பரிமாற சொன்னான் சார். அப்புறம் என்ன பண்ண? அப்புறம் வேட்டி கொடுத்தாரு பாருங்க, 4 முழ வேட்டி. 8 முழை கொடுக்கக்கூடாது, 4 முழ வேட்டி கொடுத்தா. ஒரு துண்டு கொடுத்துருக்காரு சார். இங்கே பொத்துனா இங்கே திறக்குது, இங்கே திறந்தாங்க. வேறு எதுவும் பணங்கன்னு கொடுத்தாரா? கொடுத்தான் சார் 5 ரூபா. இந்த காலத்தில் 5 ரூபாய் பிச்சைக்கார பைய சார். யார கொடுத்தவரை வாங்கினவன் சொல்கிறான் பிச்சைக்கார பையன்னா. நான் எடுத்து நோட்டில் எழுதினேன், தலைவாழை இலையில் விருந்து மனைவியை பரிமாறுகிறார், 4 முழ வேட்டி துண்டு ப்ளஸ் 5 ரூபாய் இஸ் ஈக்குவல் டு பிச்சைக்கார பயல். இன்னொரு ஆள் வந்தார். அவர்கிட்ட கேட்டேன், எங்கே போய்ட்டு செட்டியார்கிட்ட. என்ன பரவாயில்ல சார், உள்ளே அழைச்சிட்டு போய் சாப்பாடு போட்டார். எல்லோரும் வெளில கொண்டாந்து போட்டு அனுப்புவாங்க. அவர் உள்ளே அழைச்சிட்டு போய் செஞ்சார். அந்த அம்மா பரிமாறினாங்க. ஒரு வேட்டி கொடுத்தார் சார். அந்த காலத்தில் 4 முழ வேட்டி என்ன 8 முழம் கொடுக்கலாம், இதை கொடுத்தார். அப்புறம் ஒரு 5 ரூபா கொடுத்தார் சார். 5 ரூபா பெரிய 5 ரூபாயா? பரவாயில்ல சார் அப்படின்னார். நான் அதை எழுதினேன். தலைவாழை இலையில் விருந்து மனைவி பரிமாறினார், 7 முழ வேட்டி துண்டு 5 ரூபாய் ஈக்குவல் டு பரவாயில்லை. 3வது ஆள் ஒருத்தன் வந்தான். எங்கே போய்ட்டு வரீங்க? என்ன ஐயாவிட்டு. என்ன சார், இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறது கஷ்டம் சார். எல்லோரும் வெளில கொண்டு வந்து தூக்கி போட்டு போன்னு சொல்லுவாங்க. அவர் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு அந்த அம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க சார். அந்த அம்மாவே பரிமாறினாங்க சார். எங்களுக்கு வேட்டி கொடுத்துருக்காரு சார். இந்த குளிர் நேரத்துக்கு கதண்டு மாதிரி இருக்குது சார், போத்திக்கலாம். துண்டு சார், அழகாக இருக்கு. அதோடு மட்டும் இல்லை சார், 5 ரூபா பணம் கொடுத்தாரு சார். எனக்கு 5000 ரூபா மாதிரி சார். புண்ணியமா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்னு. நான் எழுதினேன். 3வது ஆள் தலைவாழை இலையில் விருந்து மனைவி பரிமாறல், அதே 4 முழ வேட்டி அதே துண்டு ப்ளஸ் அதே 5 ரூபாய் இஸ் ஈக்குவல் டு புண்ணியவான் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கு. இப்போ இவ போட்ட சாப்பாட்டுக்கு மதிப்பு எவ்வளவுன்னு நம்ம சொல்ல முடியுமா? ரூபானா பைசாவில் சொல்ல முடியுமா?
வாங்கிக்கிறவன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத பொறுத்து நம்முடைய உதவியின் மதிப்பு கூடும் அல்லது குறையும். அப்போ நாம் என்னடா செய்யணும்னு கேட்டான், யாருக்கு கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்குமோ அவங்கள தேடி பார்த்து கொடுக்கணும். புளிச்ச ஏப்பக்காரனுக்கு உதவி செய்யக்கூடாது. பாடுபடுறவன்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவன் உன்னை பாராட்டுவான், உன்னுடைய உதவியினுடைய மதிப்பு கூடும், நீ கொடுத்த பொருளுடைய மதிப்பு கூடும். அவன் சொல்கிறான் 5000 ரூபாய்க்கு சமம்ங்கிறான், 5 ரூபாய புண்ணியம் வாங்குறான், அவன் பிச்சைக்கார பையங்கிறான், அவன் பரவாயில்லைங்கிறான். திருவள்ளுவர் எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து சொல்கிறார். உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்துனார். அப்படி நாம் படிக்கிற பொழுது கூட இதே திருக்குறளை நான் 2வது 3வது படிக்கிற போது படிச்சிருக்கிறேன், 5ஆவதில் படிச்சிருக்கிறேன், 10ஆவதில் படிச்சிருக்கிறேன், புலவர் படிக்கிற போது படிச்சிருக்கேன், இன்றைக்கி படிக்கிறேன். இன்றைக்கி படிக்கிற போது எனக்கு அதனுடைய பொருள் அதிகமாக தெரியுது. என்ன காரணம்னா என்னுடைய அனுபவத்தோடு சரி. திருவள்ளுவர் சொல்கிறார், சும்மா இருக்காதே, ஓய்ந்து இருக்காதே, எப்போதும் படி, எங்கெல்லாம் புத்தகம் கிடைக்குதோ படி, எல்லாவற்றையும் படி. கிராமத்தில் நடக்கிறத பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். இதை நான் சொல்லி நிறைவு செஞ்சிடறேன். உங்களுக்கு உங்கள் பேச்சை நிறையா கேட்கணும். ஒரு காதல் கதை, அதை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் காதலியை சந்திக்கிறதுக்கு வரேங்கிறான், இரவில் நள்ளிரவில் வரேங்கிறான். வாங்கங்கிறாவ. இவன் போய் அந்த வீட்டு கொல்லை பக்கத்தில் நிற்கிறான் பனியில். அவள் காலையில் வரைக்கும் வரல, ஆத்திரத்தோடு வந்துட்டான். இவளுக்காக போய் நாங்கள் நின்று வர்றேன்னு சொன்னவ என்ன சந்திக்கிறதுக்கு வரலன்னு ஆத்திரத்தில் இருக்கான். சாயந்தரமாக கோயில் பக்கம் போகிறான், அவள் போகிறான், காதலி போகிறா, அவங்க அம்மாவோட போகிறான். இப்போ இவனால் கேட்க முடியாது. பார்த்தீங்களா, என்ன வர சொன்ன, நீ எங்கே போன, அவனுக்கு சத்தம்னா போட முடியாது. ஆனால் இவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது அவளுக்கு. அந்த இக்கட்டான சூழ்நிலையை பாருங்கள். இவனுக்கு ஏன் தான் வரலைங்கிறத சொல்லணும், அம்மாவை வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது. அம்மாக்கிட்டே சொல்கிறாவ, அம்மா ஒரு விடுகதை போடுறேன் கேட்குறியான்னு கோயிலில் பிரகாரத்தில் போகும்போது சொல்கிறா. என்னம்மா சொல்லு. வெட்டியதால் சாகவில்லை. அது நல்லா கவனிங்க. வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்திருப்பேன். வெட்டினதுனால நான் சாகலை, வெட்டாமல் இருந்திருந்தா செத்து போயிருப்பேன். என்னடா இது, வெட்டினா சாவான், வெட்டாட்டி பொழைப்பான். இதை மாற்றி சொல்கிறான். வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்திருப்பேன். அடுத்தது, செத்ததால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன். மூணாவது, வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். இவனுக்கு என்னமோ சொல்கிறா, பதில் தான் சொல்கிறா, என்னன்னு நமக்கு புரியலையே அப்படின்ட்டு யோசனை பண்ணிகிட்டே வர்றான். அப்புறம்தான் புரியுது, மழை பெஞ்சது, மின்னல் மின்னுனது, மின்னல் வெட்டுதும்மா. அப்போ சொல்கிறாவ, உன்னை பார்க்க தாண்டா வந்தேன் பாவி, தரையோடு தரையாக இருந்த கிணத்துக்கிட்ட வரும்பொழுது காலை அடுத்தபடி எடுத்து வச்சுருந்தேன்னா கிணத்துல விழுந்து செத்துருப்பேன். ஒரு மின்னல் வெட்டுச்சு, அப்போ தான் தெரிஞ்சது, தப்பிச்சேன். அந்த மின்னல் வெட்டியதால் நான் சாகவில்லை, அது மட்டும் வெட்டாமல் இருந்தால் நான் செத்திருப்பேன். அடுத்தது, அதையும் மீறி நான் உன்னை பார்க்கணும்னு நினச்சி தான் வந்தேன். இருட்டில் ஒன்றுமே தெரியல, காலை வைக்கிறேன், வழ வழ வழவழன்னு இருக்கு, பார்க்குறேன் பாம்பு. ஐயோன்னு காலை எடுத்துகிட்டு பார்த்தா அது செத்து கிடக்கு. அது செத்ததுனால நான் சாவலை, அது மட்டும் சாவாமல் இருந்திருந்தா நான் செத்திருப்பேன். செத்ததால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன். அதையும் மீறி தான் வந்தேன். கொல்லை பக்கத்தில் அந்த
வேலியை திறந்துக்கிட்டு வரலான்னு பார்த்தேன். ஊருக்கு போயிருந்தேன். எங்கள் அப்பா அப்போ தான் வர்றார். லாஸ்ட்டு பஸ்ஸு பிடிச்சி அப்போ தான் வந்துட்டு இருக்கிறார். அதனால் என்னால் வர முடியல, வந்துட்டேன். அவர் வந்ததால் நான் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். இப்போ புரிஞ்சு போச்சுன்னா, கிராமத்தில் எங்கேயோ படிப்பறிவு இல்லாத எளிய பாமர மக்கள் தங்களுக்குள்ளே எவ்வளவு நுணுக்கமாக பேசிக்கொள்கிறார். நீங்கள் அதை கூட கேட்டால் நமக்கு ஒரு அறிவு வரும். அந்த சின்ன விஷயத்தில் கூட நாம் சில அறிவை எல்லாம் பெற முடியும். ஆகையினால எப்போதும் நாம் இது போதும், இதுக்கு மேலே இனி வேண்டியதில்லை என்ற எண்ணத்திலே இல்லாமல், நீ பாருங்க, இப்போ எனக்கு 87 வயசாகுது. வயசாகுது. நான் பாட்டுக்கு வீட்டில் இருக்கலாம்ல. இப்போ நீங்கள் கேட்பீங்க, எங்கேருந்து அலையிறேன்னு கேட்பீங்க. இல்லைங்க, வீட்டில் இருந்திருந்தா வெளியில் ஓய்ஞ்சி உட்காந்துருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்னா முன்னாடியே போயிருப்பேன். நான் போகாமல் இருக்கிறதற்கு காரணமே ஓய்ந்து இருக்காமல் இருந்தது தான். உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், ஒருபோதும் உங்களுடைய பணியிலிருந்து விலகி நின்று விடாதீர்கள். கடைசி நிமிஷம் வரை வேலை செய்யலாம். நம்மால் முடிந்த ஒரு உதவியை செய்யலாம். பாரதி ஒன்றே ஒன்று சொன்னான், இந்த பார், உங்ககிட்ட பணம் நிறையா இருக்கா, அள்ளி அள்ளி குடுறா. நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரு, குவை அப்படியே அள்ளி கொடு. நிதி குறைந்தவர் காசுகள் தாரு, 4 காசை எடுத்து கொடு. ஆண்மையாளர் உழைப்பினை நல்கி. அதுவும் முடியலையா, உன்கிட்ட காசு கொஞ்சம் கூட இல்லையா, உன் உடம்புல தெம்பு இருக்கா, உழைச்சி. புத்தக திருவிழா நடத்துகிறாங்க, 4 பேர் உதவியாக இருக்கணும். நிறையா இருந்தால் நம்ம கூட கொடுக்கலாம், இல்லை கொஞ்சமாக கொடுக்கலாம். அதுவும் இல்லையா, இது நடக்கிறதுக்கு என்ன உதவி செய்யணும்னு பார்த்து நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யலாம். பந்தை போகிறதுக்கு ஒரு கம்பு எடுத்து கொடுத்துட்டு போனால் கூட உதவி தான் இல்லையா? ரைட்டு. என்கிட்ட அதுவும் இல்லையே, நான் ஒருத்தன், என்னால் உழைக்கவும் முடியலையே, நான் என்ன பண்ணுறதுன்னா, பாரதி சொல்கிறார், அழகாக சொல்கிறார், ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர், உழைப்பை கொடுங்க அப்படின்னா, அதுவும் மற்றோர் அந்த உடம்பு வலிமையே இல்லைன்னா வாய்ச்சொல் அருளீர். வாயாளர் நல்ல வார்த்தை சொல்லுடா, நல்ல காரியம் செய்கிறாங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியல, நீங்களாவது ஏதாவது செய்யுங்கன்னு 4 பேருக்கு சொல்லு, நல்லதை சொல்லு. செய்கிறத கெடுக்கிற மாதிரி ஒன்றும் சொல்லிடாத. என்ன ஒருத்தர் பேசுகிறதுக்கு கூப்பிட்டார் கோயிலில், கார்த்திகைக்கு வாங்க வந்து சாயந்தரமாக கொஞ்சம் சமய பேச்சு பேசுங்கன்னார். சரிங்க வர்றேன் அப்படின்னு போகிறேன். அங்கே ஒரு தட்டியில் எழுதி வச்சிருக்கிறார், இன்று சமய சொற்பொழிவு கார்த்திகையை முன்னிட்டு கோவிலில் நடைபெறும், எல்லோரும் வருகன்ற. நான் பேசுவேன்னு அதில் எழுதலை. நான் கேட்டேன், ஏயா என் பேரை எழுதப்படாதா, என்ன தான் கூப்பிட்டேன். இல்லை 4 பேர் வரட்டுமேன்னு தான் எழுதலைன்னா. நாலு பேர் வரட்டுமேன்னு எழுதலை. அப்போ என் பேரை எழுதுனா அந்த 4 பேரும் வரமாட்டான். அவன் நினைக்கல, சொல்ல தெரியாமல் சொல்கிறான் இல்லை. அதான் பாரதி என்ன சொல்கிறான், வாய்ச்சொல் அருளீர்னா. மற்றதுக்கெல்லாம் குடு வா போன்னு சொன்னவன் இதுக்கு மட்டும் அருளீர்னு ஏன் சொல்கிறாருன்னா, தெய்வத்துக்கு சொல்ல வேண்டிய வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்துகிறார். ஏன்னா சொல்ல மாட்டான், நல்ல வார்த்தை சொல்லி வாழ்த்த மாட்டான். நான் சொன்னேன்ல, நான் அந்த யூடியூப்லலாம் அது வருது, என் வாழ்க்கையில் நடந்தது. ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிறேன். ஒரு 2 மாதம் கழித்து வெளியில் வர்றேன். 2 மாதம் வெளியிலே போகல, வீட்லேயே ஓய்வாக இருந்தேன். அப்புறமா கிளம்பி ரோட்டில் அப்படி எங்கள் நகரை சுற்றி அப்படி நடந்து அப்படி மெதுவாக வர்றேன். என்னுடைய நண்பன் தினம் வாக்கிங் போகும்போது கூடவே வர்ற ஆள் என்னை வந்து வீட்டில் பார்க்கவே இல்லை. 2 மாதமாக வரல. அவன் யாரோ பார்த்தாங்க, இந்த ஆள் வரல. என்னடா நம்ம நெருங்கிய நண்பன் வரலையேன்னு நினச்சிட்டு இருந்தேன். போகும்போது பின்னாலே வந்தான்.
என்னையான்னா, என்னையா அப்படின்னு. ஆப்ரேஷன் என்னமோ. ஆமாம். என்ன ஆப்ரேஷன்? ஹார்ட் ஆப்ரேஷனுங்க. ஆயிட்டா? ஆயிட்டு. இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணா. நம்பாதீங்கன்னா. யோ நல்லா இருக்கியா? அப்படி தான் தெரியும். டாக்டரே சொல்லிட்டாரு உங்களுக்கு நல்லா இருக்குன்னு. அவர் என்னத்தை கண்டாருங்க, சும்மா அப்படி சொல்லுவார். அந்த தஞ்சாவூரில் ஒருத்தருக்கு இதே மாதிரி தான் ஆப்ரேஷன் பண்ணார். இதே மாதிரி தான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ அவர் இல்லை அப்படின்னு. இப்போ இது ஈவன் வரலையேன்னு வருத்தமாக இருந்தேன். நல்ல வேளை வராமல் இருந்தான். இவன் வீட்டுக்கு வந்திருந்தான்னா அப்போவே நம்மளை அனுப்பியிருப்பான். பரலோக பிராப்தி அடையிற அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பான் அப்படின்ட்டு. அப்புறம் சொன்னான். ஆனால் கடைசியில் ஒன்று சொன்னான். இந்த பாருங்க, நான் சொல்கிறேன்னு கேளுங்க. உப்பை குறைச்சிங்க. மோர் சோத்தில் உப்பு போட்டுக்காதீங்க. சரி, சீனி போடாமல் இன்னமும் சர்க்கரை டீ காப்பி குடிங்க. இதெல்லாம் டாக்டர் சொன்னதே சொல்கிறான். நல்ல வார்த்தையமாக சொன்னான். பொதுவாக அதிகமாக சாப்பிடாதீங்க, அளவோடு சாப்பிடுங்க. பசிச்சா சாப்பிடுங்க. சீனி உப்பு இதெல்லாம் குறைச்சிருங்க. என்ன பண்ணுறா ஆகவே ஆகாது. யாரெல்லாம் இதெல்லாம் என்னடான்னு பார்த்தா டாக்டர் சொன்னதை அப்படியே சொல்கிறான். நல்ல செய்தியாக சொன்னான். நான் கேட்டேன், என்னங்க இவ்வளவு கரெக்டாக சொல்கிறீங்களே, பத்தியம்லாம் இவ்வளவு சரியாக சொல்கிறீங்களே, உங்களுக்கும் ஆப்ரேஷன் ஆகிருக்கான்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், சார் எனக்கு ஏன் ஆப்ரேஷன் ஆகுது? நான் என்ன ஊரா சொத்தை கொள்ளையடிச்சேனா? வாங்கின கடனை இல்லைன்னு சொன்னேன்னா இன்னும் 2-3 சொன்னால் அது நம்ம சொல்ல முடியாதுங்க. அதெல்லாம் நீ செஞ்சுருந்தா ஆப்ரேஷன் ஆகுங்கிறான். இப்போ எனக்கு ஆப்ரேஷன் ஆகிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? இதை பூரா நான் செஞ்சுருக்கேன்னு அர்த்தம். ஏன்டா இப்படி பேசுகிறாங்க? பேசி பேசியே சில பேர் கொலை பண்ணுவான். பேஷண்ட்டை பார்க்க போனால் அங்கே போய் நீ சௌகரியமாயிடுவே, நல்லா இருப்பேன் அப்படி ஒரு ஆறுதலான வார்த்தை தானே சொல்லணும். சொல்ல மாட்டான். ஏன் படுத்திருக்கேம்மா? எங்கள் ஊரில் ஒருத்தன் இருக்கான். அவன் போகாமல் இருந்தான்னா பேஷண்ட்டுக்கு நல்லது. ஏன் இங்கே வந்து அவனா அங்கே போய் படுத்தா இருக்கான், உடம்பு சரியில்லாமல் எடுத்திருக்கான். அப்படியே இல்லை நெஞ்சு, அப்புறம் வலி, பேச முடியாமல் பேசுகிறாம. எத்தனை நாளாக இருக்கு? 4 நாளாவா? கும்பகோணத்தில் ஒருத்தருக்கு இதே மாதிரி தான் பெட்டில் படுத்திருந்தார். 1 வாரம். இப்போ இவனுக்கு 4 நாள் ஆகிருக்கு. இன்னும் 3 நாள் பாக்கிங்கிறான். இவன் எதுக்கு போனான்? பாரதியார் சொல்கிறார், வாய் சொல் அருளீர், நல்ல வார்த்தை சொல்லுடா அப்படின்னு. ஆகையினாலே நாம் சாகிற வரை படிக்கலாம், சாகிற வரை உழைக்கலாம், சும்மா இருப்பது மட்டும் தகாது என்பதை சொல்லி அருமையான வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் என்எஸ் கிருஷ்ணன் கேள்விப்பட்டிருக்க, சிரிக்கவும் வைப்பார், சிந்திக்கவும் வைப்பார். அவர் ஒரு படத்தில் காட்சி ஜமீன்தாராக நடிக்கிறார். சும்மா அப்படியே ஜமீன்தார் உடையெல்லாம் போட்டுட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கிறார். அவருடைய மனைவி மதுரம், உண்மையான மனைவியும் மதுரம்தான். உடனே மதுரம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த அம்மா ஓடி வருது, கையை கட்டி நின்றுட்டு ஏனுங்கன்னு கேட்குது. நமக்கு கல்யாணமாக எத்தனை வருஷம் ஆச்சு மதுரம்? 10 வருஷம் ஆச்சுங்க. குழந்தை இல்லைங்க. 2வது கல்யாணம் பார். உடனே அந்த அம்மா சொல்லு, ஏங்க குழந்தை இல்லைங்கிறதுக்கெல்லாம் 2வது கல்யாணம்? அப்புறம் ஒரு குழந்தைய எடுத்துக்கலாங்க, இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு வேணுமில்ல, ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாங்க. அதை எப்படி தத்தெடுக்க முடியும்? அது என்னோட ரத்தமாக இருக்கணும். 2வது கல்யாணம் பார். இல்லைங்க, எதுக்குங்க நமக்கு ஒரு குழந்தை? எனக்கு நீங்கள் குழந்தை, உங்களுக்கு நான் குழந்தை. அது எப்படி மதுரம் முடியும்? நீ என்னை தூக்கி தொட்டலில் போட முடியுமா? தாளாட்ட முடியுமா? பால் புட்டியில் பால் ஊற்றி கொடுக்க முடியுமா? அது எப்படி முடியும்? 2வது கல்யாணம் பார்.
உடனே அந்த அம்மா சொல்லு, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க, 2வது கல்யாணத்தில் உறுதியாக இருக்கிறீங்க. ஆமாம் ஆமாம், 2வது கல்யாணம். அப்போ ஒன்று பண்ணுங்க, பார்க்குறதான் பார்க்குறீங்க, உங்களை மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல மாப்பிள்ளை எனக்கு பாருங்கங்க. அந்த அம்மா அப்படியே விக்கித்து உட்காந்துருவார் என்எஸ் கிருஷ்ணன். தோளில் போட்டிருக்கிற அந்த துண்டை தூக்கி தலையில் போட்டுட்டு போவார். இந்த காட்சி படத்தில் வரும். இது நம்ம சிரிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, இதில் என்ன ஒரு சிந்தனையை என்எஸ் கிருஷ்ணன் கொடுக்குறாரு தெரியுங்களா? பொதுவாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னா ஆண்கள் தான் 2வது திருமணம் செய்வாங்க. இது உலக வழக்கு, இந்த மண்ணில் நடைமுறையும் அதுதான். ஆனால் ஆண்கள் 2வது திருமணம், அதாவது குழந்தை இல்லைங்கிறத காரணம் காட்டி ஆண்கள் 2வது திருமணம் செய்கிற மாதிரி அதே காரணத்தை காட்டி ஒரு பெண் 2வது திருமணம் செஞ்சான்னா என்ன ஆகும் தெரியுமா? துண்டை தோளில் போட மாட்டீங்க, தலையில் போட வேண்டிய ஒரு சூழல் வந்துருங்கிற ஒரு சிந்தனையை என்எஸ் கிருஷ்ணன் அந்த கதையில் சொல்லுவாருங்க. இதை நம்ம கொஞ்சம் ஆழமாக நுட்பமாக பார்த்தோம்னா தான் என்னோட தெரியும். அப்போ எந்த சூழலிலுமே நம்ம முடிந்தவரை மகிழ்ச்சியாக இருக்க. நீங்கள் எம்ஆர் ராதா விடங்களாங்க, எம்ஆர் ராதாவை பார்க்குறக்கே நமக்கு கொஞ்சம் கொடூரமாக தான் தெரியும். அவர் பேசுகிறது எல்லாமே நமக்கு கொஞ்சம் பயமாக தான் தெரியும். அவர் நமக்கு எல்லாமே தெரியும். எம்ஜிஆரை சுட்டுட்டாரு, தன்னையும் சுட்டுட்டாரு. 2 பேத்தையும் கொண்டு ஒரே ஆஸ்பத்திரியில் தான் படுக்க வச்சுருந்தாங்க. ஒரு நண்பர் ஒருத்தர் எம்ஜிஆரை பார்க்குறக்கு வந்தார். தப்பி தவறி எம்ஆர் ராதா ரூம்புக்குள்ளே வந்துட்டார். அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே, ஆனால் அவர் கோபம் வந்துருமே. அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே, ராமச்சந்திரனை பார்க்க வந்தனே, தவறி உங்ககிட்ட வந்திருக்கேன். சரி வந்ததே வந்தையலட என்ற கேள்விக்கு பதில் சொல்லி போட நில்றான் நிற்க வச்சுட்டாரு. அவன் பயந்துட்டு நிற்கிறா. என்னங்கண்ணன், ஏண்டா இந்த துப்பாக்கியை வச்சு தான் ராமச்சந்திரனையும் சுட்டேன், என்னையும் சுட்டேன், அவனும் ஜாகலை நானும் ஜாகலை, இந்த துப்பாக்கியை வச்சுட்டாடா நம்ம சீனாக்காரன் கூட போய் சண்டை போட போகிறோன்னு கேட்டார். இங்கே யோசிச்சு பாருங்க, எத்தனை பெரிய ஒரு ஆழமான செய்தி. அவர் இருக்கிற சூழல் என்ன, அந்த நேரத்துலையும் கூட அவருக்கு அந்த நகைச்சுவைக்கு பஞ்சம் இல்லைன்னு சொன்னால் இது அத்தனையும் நம்மகிட்ட இருக்குங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? பெரும்பாலும் சண்டை இல்லாத வீடு கிடையாது இல்லையா? சட்டி வாணினா முட்டைத்தான் செய்யும், மூக்குனா சளி பிடிக்கத்தான் செய்யும். பெரும்பாலும் சண்டைகள் இருந்தால் தாங்க வீடு, சண்டைகள் இருந்தால் தானே வீடு. ஏன் இப்படித்தான் காலையிலிருந்து சண்டை போட்டாங்க, ஓயாது சண்டை. கடைசியில் அந்த கணவன் பார்த்தாரு, இவளும் ஓய மாட்டேங்கிறா, நானும் ஓயில. சரி எங்கேயோ அப்படியே வெளியில் போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகுன்னு வந்து ஸ்கூட்டரை எடுத்தார், ஸ்டார்ட் பண்ணார். ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகலை. அந்த அம்மாவை நினச்சி மறுபடி முதிச்சார், மறுபடி ஸ்டார்ட் ஆகலை. நிறுத்தி போட்டு வந்து இதுவும் நம்மளை உயர வாங்குது சனிய அப்படின்ட்டு வந்து சோபால் உட்கார்ந்தாரு. அந்த அம்மா பார்த்துச்சு, காலையிலேருந்து நம்ம கூட கத்தி பாவ தொண்டையெல்லாம் அந்த மனுஷனுக்கு வறண்டு போயிருக்கு. சரி ஒரு காஃபியை போட்டு கொடுப்போமே அப்படின்னு அந்த அம்மா காஃபியை போட்டு கொண்டுட்டு வந்துச்சு. உடனே இவர் முடிவு பண்ணார், ஓ காப்பியை கொடுத்து நீ சமாதானம் பண்ண பார்க்குறியா, இரு இதை வச்சே சண்டையை ஆரம்பிக்கிறேன் பாரு. காப்பி சூடாக இருந்தால் கேட்க போகிறேன், ஓ நான் நெருப்பு கோழியா இதை குடிக்கிறக்கு, இல்லை காப்பி ஆறி இருந்ததுன்னா நான் என்ன சூடு சொரணை இல்லாதவனா இப்படி கொடுத்துருக்கிறேன்னு ஆரம்பிப்போன்னு காப்பியை வாங்கினார். வாங்கிட்டு வாய்க்கிட்ட கொண்டு போனார். மிதமாக இருந்துச்சு. அடாடா சண்டை போட வழி இல்லை, சரி ரைட் குடிப்போ, சர்க்கரை இருந்தாலும் சண்டை போடுவோம், இல்லைனாலும் சண்டை போடுவோன்னு நினச்சிக்கிட்டு ஒரு வாய் தாங்க வாயில் ஊற்றுனாரு. என்ன ஆச்சரியம் தெரியுமா, சர்க்கரை இல்லை. புலம்ப ஆரம்பிச்சிட்டார். இந்த குடும்பத்துக்காக நான் ஓடா தேஞ்சு உழைச்சி சம்பாரிச்சு ஒரு ஸ்பூன் சர்க்கரைக்கு கதி இல்லையான்னு. அந்த அம்மா ஒன்றும் பேசலை, மௌன நிலையில் கிட்டத்தட்ட அது யோக நிலைக்கு போயிடுச்சு. ஒரு ஸ்பூனை எடுத்துகிட்டு வந்தது, அந்த டம்ளருக்குள் விட்டு இப்படின்னு கலக்குச்சு. அப்புறம் குடித்தாரு. சர்க்கரை இருந்தது. எப்படி சர்க்கரை கடி எது டம்ளர் கடியில் சர்க்கரை இருக்குதோ அதை வச்சுக்கிட்டு நம்ம டம்ளர் முழுவதும் சுவையை தேடுற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்குது. அந்த மகிழ்ச்சியை தொலைச்சிக்கிட்டு எங்கே மகிழ்ச்சின்னு நம்ம தேடிட்டு இருக்கிறோமே, இது கொஞ்சம் நியாயமாக நம்ம யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் உட்கார்ந்து நீங்கள் சிந்திச்சு பாருங்க, எங்கே வாழ்க்கையினுடைய அந்த நிறைவு எங்கெங்க இருக்குது. 15 வருஷம் கல்யாணமான தம்பதி, சண்டை சச்சரவு ஒன்றும் கிடையாது.
கோபிநாத் சொன்ன மாதிரி பேரம் பேத்தி கொள்ளு பேரம் கொள்ளு பேத்தி எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் பிரச்சனையை பேசுகிற மாதிரி எந்த சண்டையும் கிடையாது. எல்லாரும் பேட்டி எடுக்கிறாங்க. ஏங்க உங்களுக்குள்ள சண்டை இல்லைங்க, சான்ஸே இல்லைங்க, எப்படிங்க சண்டை வராமல் இருக்கு? அது கணவன் பேசி மனைவி பேசாமல் இருப்பாங்களான்னு? பேச மாட்டாளுங்க. சும்மா சொல்லுங்க, எப்பாச்சும் ஒரு தடவையாவது சண்டை வந்துருக்குன்னு. இல்லைங்க சண்டை இல்லைங்க. எப்படிங்க சண்டை வராமல் இருக்கு? எப்படிங்க அவள் பேசுவா? அவள் தான் ஊமைங்களாச்சுன்ட்டான். அவள் ஊமை, பிரச்சனை இல்லாமல் போகுது. எல்லாரும் கேட்ட பிறகு அவனுக்கு ஒரு ஆசை, இவளும் என்னமோ சொல்லணும்னு ஆசைப்படுறா. சரி எதுக்கு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவோம், போய் பரிசோதனை பண்ணுவோம், பேச முடிஞ்சுன்னா அவளை பேச வைக்கவர். டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வந்தா. டாக்டர் என் மனைவி என்னமோ சொல்லணும்னு ஆசைப்படுறா, நீங்கள் எதுக்கு ஒரு பரிசோதனை பண்ணி பாருங்க டாக்டர். அவர் எல்லா பரிசோதனையும் பண்ணார். பண்ணிட்டு சொன்னார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸ்ட்ரா சதை வளர்ந்துருக்குது, ஆப்ரேஷன் பண்ணால் உன் மனைவி கலகலன்னு பேசுவான்னு சொன்னார். 6 லட்சம் ஆகுனாரு. 3 வட்டிக்கு வாங்கினா 6 லட்சத்தை கட்டுனா ஆப்ரேஷன் சக்சஸ். அவன் வந்து கேட்டா, டாக்டர் என் மனைவி போ 8ஆம் நம்பர் ரூமில் எகிரி பேசிக்கிட்டு இருக்கிறா, போய் பாருனா. போனா கதவை திறந்தா, கணவனை பார்த்தா, 15 வருஷம் பேசாததை 10 நிமிஷத்தில் பேசி முடிச்சா. வாழ்க்கையில் உன்னை கட்டி நான் என்ன சுகத்தை கண்ட, நகையுண்டா நட்டுண்டா, இருந்து பெத்தவங்க என்னை கொண்டு வந்து பாலுங்கணத்தில் தள்ளி, ஐயோ நான் ஆட்டுக்கல்லாக இருந்தால் ஊரே ஆட்டி இருக்குமே, அம்மியாக இருந்தால் ஊரே அரைச்சிருக்குமே, அத்தனையும் போச்சே அப்படின்னு பேசுனா. கதவடைச்சா, திரும்பி வந்தா, டாக்டர்கிட்ட சொன்னா, டாக்டர் 6 வட்டிக்கு வேணாலும் வாங்கி கட்டுறேன் டாக்டர், அவளை மறுபடியும் ஊமையாக்குங்க டாக்டர்னா. இப்போ டாக்டருக்கு கோபம் வந்துச்சு. ஏண்டா வேணும்னா திறக்கிறதுக்கு வேண்டானா அடைக்கிறதுக்கு இது என்ன வாய்க்கா வரப்பாடா? ஒன்று செய்ய 50,000 கட்டுறா, உன்னை நான் ஜெவிடாக்கிடுறேன்னாரு. சரி இதுலேருந்து நீ என்ன தான் சொல்ல வர்ற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வீட்டில் ஒரு சிக்கல்னு வந்துச்சுன்னா வாயிருந்தும் ஊமைகளாய் காதிருந்தும் செவிடர்களாக இருந்து பாருங்க. கணவன் பேசும்போது மனைவி ஊமையும் ஜெவிடா இருங்க. மனைவி பேசும்போது பேசுமா நீ பாட்டுக்கு பேசமான்னு காதில் பஞ்ச வச்சுக்கிட்டு காது கேட்காதவராகவும் ஊமையுமா நடிச்சு பாருங்க. வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வெற்றி காத்து இருக்குது இல்லைங்களா? இன்னும் புரிகிற மாதிரி ஒரே வார்த்தையில் சொல்கிற, கோயிலுக்கு போகிறீங்களா ஓம் ஓம்னு சொல்லுங்க, வீட்டுக்கு வர்றீங்களா ஆம்னு சொல்லுங்க. அத்தனை சிக்கலுக்கும் தீர்வு இருக்குதே. இந்த தீர்வு கிடைக்காம நம்ம எங்கே போகிறோம்? மனநல மருத்துவர்கிட்ட போகிறோம். இங்கே ஒரு காலகட்டங்களெல்லாம் கல்யாணத்துக்கு வீட்டில் இருக்கிற பெரியவங்க புத்திமதி சொல்லுவாங்க. இன்னைக்கு திருமணத்திற்கு முன்பு மனநல மருத்துவர்கிட்ட மணமகனையும் மணமகளையும் கூட்டிகிட்டு போய் அவங்க திருமண வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற ஆலோசனையை தந்து அப்புறம் திருமணம் பண்ணுற ஒரு சூழலுக்குள்ளே நம்ம மாறி இருக்கிறோமே. யோசிச்சு பாருங்க. சரி அப்படித்தான் பேசினாலும் அந்த திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. அன்னைக்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம். இன்னைக்கெல்லாம் 65% நீதிமன்றத்தில் குடும்ப நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டு வழக்கு இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்னு ஒரு இதையும் யோசிச்சு பாருங்க. ஒன்றுங்க, அன்னைக்கு சண்டை வந்ததுன்னா இப்போ அந்த காலமெல்லாம் எனக்கு நினைவு வருது. வீட்டில் ஒரு பிரச்சனையா, ஒரு அடி விட்டுட்டாரா, அப்பனுக்கு கடிதம் எழுதுவோம். இந்த இணையம் வாட்ஸ்அப்பெல்லாம் இன்னைக்கு கிடையாது. ஒரு கடிதத்தை போடுவோம். அந்த கடிதம் எங்கள் அப்பன் கையில் போய் கிடைக்கல 1 வாரமாகு. அதை வாங்கி பார்த்து எங்கள் அப்பன் குதின்னு குதிப்பா. பாரு என்ன தைரியம் இருந்தால் அம்மனியை அடிச்சிருப்பானவ. டே அங்காளி வங்காளி எல்லாம் வாங்கடா, அண்ணன் தம்பி அத்தனை பேரையும் கூப்பிட்டு ஆடு அடித்து கோழி அடித்து குழம்பு வச்சு அவங்களை எல்லாம் சாப்பிட வச்சு வாங்கடான்னு கூப்பிட்டு வரையில இன்னொரு வாரம் ஆயிரு. 15 நாள் ஆயிரு கிட்டத்தட்ட. அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்து சேரும்போது அடுத்த உள்ளே தயாராகி உட்காந்துருப்போம். இருந்துச்சுங்களா இல்லையா? பொய்யா உண்மையா? இருந்த மண்ணு தானுங்க இந்த மண்ணு. அப்படித்தாங்க வாழ்ந்தோம். உடனே இங்கே வருவாங்க, சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு அட ஏதோ மாப்பிள்ளை கையை ஓங்கிக்கிறாரு, அம்மனி கழுத்தில் வட்டுடுது, அம்மனி இதுக்கு போய் ஒரு கடிதத்தை போட்டுக்கிட்டு சரின்னு இங்கேயும் கோழி அடித்து இங்கேயும் மாடு அடித்து இங்கேயும் சாப்பிட்டு எங்கள் வங்காளி மக்களெல்லாம் ஊர் போய் சேர்ந்தாங்களா இல்லைங்களா? சிக்கல் இருந்துதா? குடும்பத்தில் சிக்கல் இருந்துதா? இன்னைக்கு பேச முடியுமா? கேட்க வாட்ஸ்அப் ஆன் பண்ணுறா, பேசு மவளை பேசு. பேசாதக்கு முடிய வீடியோ எடுத்து அனுப்பிடுறா. ஏதாவது சொல்கிறதுக்கு முன்னாடி வெளியில் வந்துடுறா. வா அடி உத குத்து, இதை வீடியோ எடுத்து போட்டுடுறாங்க. ஒன்றுமே நடந்திருக்காதுங்க. ஒன்றுமே வாயில் ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்போம்.
வெளியில் வந்து முடிய அவுத்து போட்டு வா அடி உத குத்து அதை மட்டும் அங்கே போகு. ஓ அடித்து போட்டாங்கடா. எவ்வளவு பெரிய சிக்கலுக்குள்ளே நம்ம போயிருக்கிற. இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? அன்னைக்கெல்லாம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளேயே பேசி தீர்த்துட்டாங்க. ஆனால் ஏன் இன்னைக்கு இந்த சூழல் வந்திருக்குதுன்னா, இங்கே 10 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லை ஒரு தம்பதிக்கு. 10 வருஷம் கழிச்சு அவள் பலாச்சோளம் மாதிரி ஒரு ஆம்பளை பையனை பெற்றுட்டா. பேர் வைக்கிறதுல சிக்கல் வந்துடுச்சு. என்ன பேர் வைக்கிறது? அந்த அம்மா சொல்லுது எங்கள் அப்பன் பேர் சிவசாமி வரணுங்குது. அவர் சொல்கிறாரு எங்கள் அப்பா கிருஷ்ணசாமி வரணுங்கிறாரு. 3 மாதம் 2 பேர் பேரே வைக்கல. தினம் சண்டை. பக்கத்து வீட்டுக்காரு பார்த்தாராட, என்னடா எப்போ பாரு சண்டை, சரி நம்மளாவது போய் நாட்டாமல் செய்யலான்னு வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டார். 2 பேரும் சொன்னாங்க. அந்த அம்மா சொல்லுது எங்கள் அப்பா பேர் சிவசாமி வரணுங்க. அவர் சொல்கிறார் எங்கள் அப்பா கிருஷ்ணசாமி அந்த பேர் வரணும்னு. உடனே இவர் பார்த்தாரு நாட்டாமல், ஓ உங்கள் அப்பா 2 அப்பம் பேரும் வரணும் அவ்வளோதானே, நான் ஒரு பேர் சொல்லுட்டானாரு. சொல்லுங்கண்ணா சிவராமகிருஷ்ணன் பேர் வைங்கன்ட்டாரு. 2 பேருக்கு ஒரு சந்தோஷம். எப்படி இத்தனை நாள் நம்மளுக்கு தெரியாமல் இருந்தது? சரி சிவராமகிருஷ்ணன் முடிவு பண்ணிட்டாங்க. உறம்பறைகளை எல்லாம் கூப்பிட்டு விட்டுட்டாங்க. வெடிஞ்சா பேர் வைக்கணும். 2 பேரும் பேசிக்கிறாங்க. எனக்கு சிவசாமி எங்கப்பனுங்க, கிருஷ்ணசாமி உங்கப்பனுங்க, இதாருங்க இடையில ராமனு. ஐயோ என்ன யார் வா அவரைவே கேட்கலாம். பக்கத்து வீட்டை போய் கதவை தட்டுனாங்க. அவர் கேட்டார் என்னப்பா உப்ப பிரச்சனை? அதுதான் எல்லாம் முடிஞ்சு காலையில் பேர் வைக்க சொந்த பந்தமெல்லாம் கூப்பிட்டாச்சல்ல, என்ன பிரச்சனைன்னு. இல்லைங்க எங்கப்பன் பேர் சிவசாமிங்க, அவங்கப்பன் பேர் கிருஷ்ணசாமிங்க, இது என்னங்க இடையில ராமன்னு. அவர் சொன்னார் எங்கப்ப ராமசாமின்னார். சந்தடி சாக்கில் அவர் சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டார். இது சிரிக்கலாம். என்ன சிந்தனை தெரியுங்களா? எப்பவுமே ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது 3வது நபர்கள் குறுக்கீடு வந்துச்சுன்னா இந்த 65% இதுதான். அந்த 3வது நபர்னு யாரை சொல்கிறேன் தெரியுங்களா? பெத்தவங்களையும் சேர்த்தித்தான் சொல்கிற. என்னைக்கு உங்கள் பிரச்சனைகளை நீங்களே தீர்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறோமோ அன்னைக்கு தாங்க நான் சொல்கிற இந்த வழக்கு குறையும்னு சொன்னால் வாழ்க்கைக்குள்ளே எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குது. பெரும்பாலும் நம்ம வாழ்க்கைனா என்னன்னே தெரியாமல் ஓடிட்டுருக்கிறோம். புத்தர் சீடர்கிட்ட கேட்டாரா வாழ்க்கைங்கிறது எது வரைக்கும்னு கேட்டாரா? சீடர்களை ஒருத்தன் சொன்னா 80 ஆண்டு நானா இல்லைனாரா, இன்னொருத்த 70 ஆண்டு நானா இல்லைனாரா, 60 ஆண்டுனா ஒருத்த இல்லைனா, ஒருத்த 50னா இல்லைனா, ஒரு 50 ஆண்டும் கூட ஒரு மனுஷன் வாழமாட்டாரா குருவேன்னு கேட்டா அப்போ புத்தர் சொன்னார் ஒரு கணப்பொழுதுதான் வாழ்க்கைனாரு. உள்ளே போய் வெளியே வர்ற காற்று நின்றுச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிடுது. நம்ம வாழ்க்கை என்பது ஒரு கணப்பொழுதுன்னு சொன்னார். நீங்கள் நான் சொல்கிறத கொஞ்சம் நுட்பமாக கவனிங்க. ஒரு செய்தியோட நானும் முடிச்சிட்றேன். ஏன்னா பாவை எல்லாருமே ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கீங்க. ஒரு செய்தியோட நானும் முடிச்சிட்றேன். நீங்கள் ஒரு நாள் இந்த மண்ணை கீறிட்டு புழு வந்துச்சு. அது கொஞ்ச நாள் இந்த மண்ணில் ஒரே மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாளில் அந்த புழுவை ஒரு வண்டு தின்னுச்சு. புழு செத்துடுச்சு, வண்டு உயிரோடு இருந்துச்சு. அது கொஞ்ச நாள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. ஒரு நாள் அந்த வண்டை ஒரு பூச்சி வந்து தனக்கு இரையாக்கிடுச்சு. இப்போ வண்டு இறந்தாச்சு, பூச்சி கொஞ்ச காலம் உயிரோடு இருந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த பூச்சியை தவளை தனக்கு இரையாக்கிடுச்சு. இப்போ பூச்சி செத்தாச்சு, தவளை கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டுருக்குது. தவளையை பற்றி உங்களுக்கு தெரியும். நுணலும் தன் வாயால் கெடுங்கிறது தவளைக்கு தான் பொருந்து. தவளை கொர்றன்னு கத்தியே பாம்புக்கு இரையாகு. ஒரு நாள் அப்படியே வயிறு நிறைஞ்ச மகிழ்ச்சியில் கொர்றன்னு கத்துச்சு. பாம்பு வந்துச்சு, ஈஸியாக தவளையை பிடிச்சிது, இரையாக்கிடுச்சு. இப்போ தவளை செத்துடுது. பாம்பு கொஞ்ச நாள் அப்படியே மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருந்தது. ஒரு நாள் அப்படியே உயரமான இடத்துல கழுகு பறந்துச்சு. பறந்துட்டுருக்கிற கழுகு கீழே பார்த்துச்சு. அப்படியே பாம்பு நெளிஞ்சிக்கிட்டு இருந்தது. அது கழுகோட கண்ணுக்கு ஒரு நூடுல்ஸ் மாதிரி தெரிஞ்சிருக்குது. நேராக கீழே வந்துச்சு, பாம்பை கொத்துச்சு. பாம்பு செத்துது. கழுகு கொஞ்ச நாள் வாழ்ந்தது. ஒரு நாள் ஒரு வேடுவன் வந்து வேட்டையாடுறக்கு போனான். அந்த கழுகை வேட்டையாடிட்டான். வேட்டையாடிட்டு கொண்டு வந்து மனைவி கையில் கொடுத்தா.
இந்தா இதை கழுகு 65 செஞ்சு வை அப்படின்னு கொண்டு வந்து மனைவி கிட்ட கொடுத்தா. மனைவியும் அதை வாங்கி கழுகு 65 செஞ்சு வச்சா. அதை வேடம் தின்னா. அவன் கொஞ்ச நாள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தா. ஒரு காலத்தில் அவன் இறந்துட்டா. இப்போ அவனை கொண்டு போய் மண்ணுக்குள்ளே புதைச்சாங்க. ஒரு நாள் அந்த மண்ணை கீறிக்கொண்டு புழு வந்தது என்று சொன்னால், புழுவிலே தொடங்கி புழுவிலேயே வாழுகிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிருக்கிறோம்? பல ஆண்டுகள் நம்ம வாழ போகிறோம், அதை சாதிக்க போகிறோம், இதை சாதிக்க போகிறோன்னு சொல்லி வாழ்க்கை நிலையானதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நிலையானது இல்லைங்க. நல்லவற்றை பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. இன்னைக்கு இத்தனை பேர், கொஞ்சம் பேர் போயிட்டீங்க, போனாலும் பரவாயில்ல, தப்பு இல்லை. இருந்து கேட்குற தங்கங்களுக்கு நான் உன்னை பதிவு செஞ்சிட்றேன். இந்த 10 நாள் நடக்கிற இந்த நிகழ்வுக்கு நீங்கள் வர்றீங்கன்னு சொன்னால், இங்கு பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது 10 புத்தகங்களை படித்ததற்கு சமம். அந்த அறிவை 10 நாளில் நீங்கள் உங்களுக்குள்ளே சுமந்துட்டு போகிறீங்க. அதைத்தாங்க புத்தகங்கள் தரும். இறையன்பு சொல்லுவார், பழைய புத்தகம் தானேன்னு தூக்கி வீசாதீங்க, அதுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போடுகின்ற வைர வரிகள் இருந்தாலும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த புத்தகத்துக்குள்ளே அவ்வளோ ஒரு ஆற்றல் இருக்குது. நீங்கள் இவ்வளவு நாள் இங்கே வந்திருக்கிறீங்க, கேட்டிருக்கிறீங்க. பிள்ளைகளோடு இதையை நீங்கள்லாம் பகிர்ந்துக்குங்க, அவங்கக்கிட்ட பேசுங்க, சொல்லுங்க. புத்தகத்துக்கு மட்டும் நம்ம டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் தான் சொல்லுவார், வெறும் காகிதத்தை சுருட்டி கந்தகத்தை வைத்தால் மட்டும் வெடிக்காது, வார்த்தைகளை சுருக்கி வரிகளுக்குள் வைத்தாலும் அது புரட்சி செய்யும்னு சொல்லி நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சொல்லியிருக்காருன்னா, அந்த புத்தகங்களை வாசியுங்கள். புத்தகங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு மிக மகத்தான நூல் என்று சொன்னால், முடிந்தவரை அந்த நூல்களை பகிர்ந்துக்குங்க. அப்படி பகிர முடியலையா, அவர் இப்படி சொல்கிற செய்தி. இப்போ நான் ஒரு நூலில் படித்த ஒரு கதையை சொல்லி முடிக்கிறேன். அந்த கதைக்கு பேர் அறை. காலையில் பரபரப்பாக ஒரு பேராண்டி, அப்பா தாத்தா எப்போ வருவார், அப்பா தாத்தா எப்போ வருவார், பரபரன்னு கேட்டுகிட்டே இருக்கிறா. சமையல் கட்டிலிருந்து அந்த அம்மா முணுமுணுக்குது. ஆமாம், பெரிய அதிசயம், தாத்தா வர்றதா வான்னு எதிர்பார்த்துட்டு அப்பனும் மகனும் ஆடுறாங்கன்னு அந்த அம்மா முனகிட்டே சமையல் வேலை செய்யுது. வந்துருவாரடா, ஏதோ இன்னைக்கு லேட் ஆகிடுது, உங்கள் சித்தப்பா கரெக்டாக கொண்டு வந்து விடுவான்டா, இன்னைக்கு என்னமோ லேட் ஆகிடுது, கொஞ்சம் இரடான்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அப்பாவை கூப்பிட்டு, சித்தப்பா வர்றாரு, சாரிண்ணா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு. சரி பரவாயில்ல, இவன் தாண்டா தாத்தனை காண இவன் தாண்டா பரபரப்பா இருந்தா சொல்லிட்டு, சரி நான் அடுத்த மாதம் நானே கொண்டு வந்து விடுறேன்டா அப்படிம்பாரு. உடனே தம்பி சொல்லுவா, அண்ணா உனக்கு எதுக்குன்னா அந்த சிரமம், நானே வந்து அப்பாவை கூட்டிகிட்டு போயிடுறேண்ணா அப்படின்னு தம்பி கிளம்பி போயிடுவா. ஒரு மாதம் அந்த தாத்தாவோட பேரை ஒரே மகிழ்ச்சியாக இருப்பா. ஒரு மாதம் முடிஞ்சிரு. சித்தப்பா கரெக்டாக அடுத்த 1ஆம் தேதி வந்து நிற்பார். தாத்தாவை கூப்பிட்டு போவார். இந்த பேராண்டி அப்படியே சோகமாக நின்று அப்படியே தாத்தாவுக்கு கை காட்டுவா. தாத்தா போன பிறகு அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்பா, அப்பா தாத்தா இங்கே ஒரு மாதம் அங்கே ஒரு மாதம் இருக்கிறாராப்பான்னு. ஆமாம் தங்கம், நாங்கள் 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டோம். ஏன்னா அது பாட்டி செத்த பிறகு தாத்தாவை யார் வச்சுக்கிறதுன்னு, அதனால் நீ ஒரு மாதம் வச்சுக்கோ, நான் ஒரு மாதம் வச்சுக்கிறதுன்னு எங்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் போட்டங்கன்னு. அதனால தான் அங்கே ஒரு மாதம் இங்கே ஒரு மாதம் இருப்பாருன்னு. உடனே இந்த பையன் கேட்பா, ஏப்பா தாத்தா அங்கே ஒரு மாதம் இங்கே ஒரு மாதம் இருப்பார், தாத்தாவுக்கு 2 பையன் இருக்கிறாங்க, அதனால் ஒரு மாதம் இங்கே இன்னொரு மாதம் அங்கே, உனக்கு நான் ஒரே ஒரு பையன் தானப்பா, ஒரு மாதம் நான் வச்சுக்குவேன், இன்னொரு மாதம் உன்னை யாரப்பா வச்சுக்குவாங்கன்னு அந்த பையன் கேட்பா. இதுதாங்க கதை. உடனே அந்த வார்த்தை அவரோட கன்னத்தில் வந்து பலார்னு அரைஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ இந்த செய்திகளையெல்லாம் நம்ம எங்கிருந்துங்க எடுக்கிறோம்? இந்த நூல்கள் இருந்து தான் நம்ம தேடிக்கிறது. மாதிரி எத்தனை ஜானகிராமன், அசோகமித்திரனோட கதைகள் எல்லாம் அவ்வளவு சிறப்பாக இருக்கோ. அதை இப்படி ஒன்று சொல்லி நான் முடிச்சிட்றேங்க. காண்டாமணின்னு ஒரு கதை, ஜானகிராமனுடைய காண்டாமணின்னு ஒரு கதை. அந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உணவு விடுதி நடத்துவாங்க ஒரு தம்பதி. அந்த உணவு விடுதியில் எல்லாரும் வருவாங்க, சாப்பிடுவாங்க, போவாங்க. பஞ்சவர்ணம்னு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கிளர்க்காக இருக்கிற வயதானவர், அவர் அப்பப்போ வந்து சாப்பிடுவார். அன்னைக்கு அப்படி தான் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு பஞ்சவர்ணம் தான் முதலாளாக வர்றாரு.
வந்து சாப்பிட்றாரு. அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு குழம்பெல்லாம் ஊற்றிட்டு அவர் சாப்பிட்டு இருக்கும்போது அவர் உள்ளே போய் அந்த குழம்பு அப்படின்னு இது பார்க்கும்போது ஒரு விஷப்பாம்பு அந்த குழம்புக்குள்ளே விழுந்துருக்கு. அந்த கடை உணவு விடுதி நடத்தவர் பதறி போய், ஐயோ இந்த குழம்பு அவருக்கு ஊற்றிட்டோமே, அவர் சாப்பிட்ருப்பாரு, தடுக்கலாம் அப்படின்னு வர்றதுக்குள்ளே என்ன ஆகு, சாப்பிட்டு முடிச்சிருவார். அவர் இலையை மூடி எடுத்து போட்டுட்டு அதுக்கான காசை கொடுத்துட்டு போயிடுவார். உடனே தப்பு செஞ்சிட்டோன்னு மனசு கடந்து அவருக்கு அப்படியே பதறு. என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி எதுக்கும் காலையில் வரைக்கும் பார்க்கலாம், அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு காலையில் வரைக்கும் பார்க்கலான்னு பார்ப்பாரு. காலையில் அவர் இறந்துருவார். ஊரே கூடி அவரை அடக்கம் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க, வயசானவர் அதனால் இறந்துட்டாருன்னு ஊர் சொல்லிடு. ஆனாலும் இவருக்கு அந்த மனசாட்சி என்ன பண்ணும் தெரியுமா, உறுத்திட்டே இருக்கும். ஐயோ யாராச்சுக்கு தெரிஞ்சா என்னை ஜெயிலில் கொண்டு போய் வச்சு என் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணி நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கே அர்த்தம் இருக்காதே அப்படின்னு பார்த்தா அந்த ஊரில் ஒரு சிவன் கோயில் கோபுரம் பெருசாக சிவசிவான்னு எழுதியிருக்கு. அந்த சிவன் கோயிலை பார்த்துட்டு, சிவனே இந்த பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்றி கொடுறா, எந்த நாளும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, உனக்கு ஒரு பெரிய காண்டாமணி வாங்கி நான் கட்டுறேன். காண்டாமணினா தெரியும், பெரிய மணி, அதை வாங்கி கட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி கும்பிடுவார். அப்புறம் யாருமே அதை பிரேத பரிசோதனை எதுவுமே பண்ணல. அந்த பஞ்சவர்ணத்தை கொண்டு போய் புதைச்சிட்டாங்க. அந்த பிரச்சனை முடிஞ்சிடுது. ஆனாலும் இவருக்கு என்ன ஆகும், மனசு உறுத்து. சரி கடவுளுக்கு வேண்டி அந்த நேர்த்தி கடனை நிவர்த்தி பண்ணலான்னு ஒரு காண்டாமணியை வாங்கிட்டு போய் கோயிலில் கட்டிட்டு வந்துடுவா. கட்டுனதோட சிக்கல் தீராது. அது 3 வேளையும் ஆழகால பூஜை நடத்துவாங்க. அப்படி நடத்தும்போது அந்த காண்டாமணி டன்னு அடிக்கும்போது இந்த உணவு விடுதி நடத்தவருக்கு பஞ்சவர்ணம், விஷப்பாம்பு, அந்த குழம்பு நினைவில் வரும். அதிலிருந்து மீண்டு வர்றதுக்குள்ளே மத்தியான பூஜை டன்னு அடிக்கு. திரும்ப அதே பாம்பு, பஞ்சவர்ணம், அதே குழம்பு நினைவில் வந்து போகும். கதையை ஜானகிராமன் இப்படி முடிப்பார். குற்றத்திலிருந்து அவர் தப்பித்து விட்டார், ஆனால் குற்ற உணர்ச்சியிலிருந்து ஒரு பொழுதும் அவரால் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த கதையை நிறைவு செய்கிறார்னா, இது மாதிரி ஏராளமான பொக்கிஷங்களை நமக்கு தருவது தாங்க புத்தகம். வர்றீங்க 10 நாள் நல்ல செய்தியை கேட்குறீங்க, 10 நாளில் பையனா ஏதோ ஒரு புக்கை வாங்கிட்டு போங்க, 1 வருஷம் கூடி படியுங்க, அதை குடும்பத்தோடு பரிமாறிக்குங்க. அடுத்த ஆண்டு ஒரு புத்தகத்தை வாங்குங்க. நம்முடைய வீட்டில் புத்தகங்களும் நூலகங்களாகும். நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களோடு நாம் உட்கார்ந்து வெட்டிக்கதை பேசுகிறப்போ, செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ இந்த ஒரு கருத்தை பரிமாறும்போது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அது போய் சேரு. அவங்க இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லும்போது எங்கிருந்து உனக்கு இந்த செய்தி கிடைச்சது அப்படியே பல காதுக்கு போகும்போது நாமும் ஒரு படைப்பாளியாக மாறுகிறோம் என்று சொன்னால், புத்தகத்தை வாங்குங்கள், படியுங்கள். வாழ்க்கையைத்தான் படைப்பாளிகள் படைப்பாக தந்திருக்கிறார்கள். படைப்பாளிகளினுடைய படைப்புகள் தான் நம்முடைய வாழ்க்கை என்று சொன்னால் வியந்து கேட்ட உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.